அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் கருப்பு உடை அணிந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல்லியில் பிரதமர் மோடி வீடு அருகே போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட ராகுல் காந்தி நேற்று இரவு விடுவிக்கப்பட்டார். கைதாகி விடுவிக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுக்க. தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் லேசான தூறல் மழை என்பது பெய்து வருகிறது. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்ற வளாகத்தில் தங்களது போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியின் வீட்டை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்த போது அவர் குண்டுக்கட்டாக தூக்கி செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். பிரியங்கா காந்தி உள்ளிட்ட மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் நேற்று முன்தினம் டெல்லியில் மாணவர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இன்றைய தினம் கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்ற அலுவல்களில் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தார்கள். நாடாளுமன்ற அலுவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து அவர்கள் தற்பொழுது அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் அவர்கள் இந்த போராட்டம் எதிரொலிக்கும் என்ற விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் காங்கிரஸ் கட்சியின் இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கருப்பு உடை எதுவும் அணிந்து வரவில்லை. ஆனாலும் இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு உடன் நின்று அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இன்னும் இன்றைய நாள் முழுவதும் இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி வேறு என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க போகிறார்கள் என்ற அடுத்த கேள்வியும் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.